Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷனும் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி தியரியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் போஸ் ஐன்ஸ்டீன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்கும். இதில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இன் தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் நெய்தர் ரிஃப்ளெக்ட் நாட் டிரான்ஸ்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். இதில் வந்து டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போட்டான் ஆர் குவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்சல்யூட் ஜீரோவில் இது டெம்பரேச்சரில் இது வந்து இது எனர்ஜி ரேடியேட் பண்ணாது. அப்சார்ப்ஷன் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் பிளாங்க் ஆசிலேட்டர் வந்து E bar is equal to h nu divided by e power h nu by kt minus 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுவே பிளாக் பாடி வந்து இன்சைட் கேவிட்டி அப்படின்னா t is equal to 2t இருக்கும். அதாவது E வந்து 60 times இருக்கும். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 8 times வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கணும். ஸோ u by v வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு pt by 4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பீம்னா பார்த்தீங்க அப்படின்னா 8 pi by 15 k power 4 pi power 4 divided by c cube h cube. இது ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வெயின் வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் பாடி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. லம்மர் அண்ட் குல்பன் போலோமீட்டர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து டு அக்கௌண்ட் ஃபார் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் பிளாக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பிளாக் பாடி ரேடியேஷனை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய லாஸ் இருக்குது. அதை எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ராலே ஜீன்ஸில் அப்படின்னா ஹையஸ்ட் வேவ் லென்த். இப்போ அந்த வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சிலாம் சொல்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்குறாங்க ஈக்குவேஷன்ஸோட. ஸோ ராலே ஜீன்ஸ் வந்து பார்க்கும்போது ஹையஸ்ட் வேவ் லென்த்தாக இருக்கும். பிளாங்க் ரேடியேஷன் லால பார்த்தீங்க அப்படின்னா UV dVன்றது ஈக்குவல் டு 8 by h nu cube dV divided by d mu is equal divided by c cube e power h nu by kt minus 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் அப்படின்னா இதை அப்படியே ஃப்ரீக்வன்சி எல்லாம் வேவ் லென்த்தாக மாற்றும் போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ ஃப்ரீக்வன்சியில் கேட்குறாங்க அப்படின்னா பிளாங்க் ரேடியேஷனில் இதை எழுதிக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் கேட்குறாங்கன்னா இதான் எழுதணும். E lambda d lambda is equal to 8 by hc by lambda power 5 8 by hc by lambda power 5 1 by e power hc by lambda kt minus 1 d lambda அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் டீஜெனரசி பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 0வாக இருக்கும், பீட்டா வந்து 1 by ktயாக இருக்கும். இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. hnu வந்து லெஸ் தென் kt, ரொம்ப மோஸ்ட் லெஸர் தென் ktயாக இருக்கிறது, கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லெஸர் கண்டிஷன் பார்ப்போம். இப்போ e power hnu by kt minus 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம எனக்கு என்ன வரும்னா hnu by kt அப்படின்னு சொல்லிட்டு வரும், இந்த கண்டிஷன் வரும். அப்போ UV dV என்னவா இருக்கும் அப்படின்னா 8 pi h nu cube dV d nu divided by c cube h nu divided by ktன்னு வரும். ஸோ இதில் காமனாக இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு ராலே ஜீன்ஸ்லாம் வரும். அதாவது 8 pi kt mu square dV d mu divided by c cubeன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வருது. அப்போ h nu லெஸர் தென் ktயாக இருக்குது அப்படின்னா ராலே ஜீன்ஸ்லாம் வருது. நம்மளுக்கு பிளாங்க் ரேடியேஷனில் வந்து ராலே ஜீன்ஸ்லாவாக ரெடியூஸ் ஆகுது. இதுவே for the distribution of energy in the black body radiation is based on the principle of equipartition of energy அப்படின்றாங்க. ஸோ இது மெயினாக இதை equipartition of energy பேஸ் பண்ணியிருக்கு. E bar equal to kt. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக இருக்கும் எந்த டெம்பரேச்சரில் வேணாலும், அட் எனி டெம்பரேச்சர். ஸோ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் e power h nu by kt minus 1 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் அப்படின்னா hc divided by lambda ktயாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வச்சு சொல்கிறேன், வேவ் லென்த் வச்சு சொல்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா இது வருது. இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் பார்ப்போம் அப்படின்னா e power h nu by kt வந்துச்சா, மியூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் c by lambdaன்னு போடுவோம். அப்போ hc by lambda kt minus 1 is equal to hc by lambda ktன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக இதை எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா e lambda d lambda is equal to 8 by kt by lambda power 4 d lambda அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து அல்ட்ரா வயலட் கேட்டஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸ்டீஃபன்ஸ் லாக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் லா வந்து எகெயின்ஸ்ட் ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம பிளாக் ரேடியேஷன்ஸ் லால ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம். hnu லெஸர் தென் ktல வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் ரெண்டுமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு hnu கிரேட்டர் தென் ktயாக இருந்துச்சுன்னா e power hnu by kt வந்து -1, அது வந்து ஈக்குவல் டு என்ன பண்ணிக்குவோம் e power hnu by ktன்னு எடுத்துக்குவோம். அதாவது ஈக்குவல் டு hnu by ktன்னு லெஸராக இருந்தால் எடுத்துக்கிட்டோம், கிரேட்டர்னா e power hnu by ktன்னு எடுத்துக்கிறோம்.
உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா uv dv is equal to a by h nu cube divided by c cube e power h nu by kt d mu வரும். ஸோ இது வந்து வெயின்ஸ் லாவாக இருக்குது. இன் டெர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் பார்த்தீங்கன்னா du lambda by d lambda வந்து ஈக்குவல் டு 0. அதாவது EM வந்து ப்ரொபோஷனல் t பவர் 5 இருக்கும். அதாவது d is equal to k by lambda பவர் 5 e பவர் மைனஸ் a by lambda t d lambdaன்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாமே பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. லாம்டா மேக்ஸிமம் t அப்படின்னு பார்த்தீங்கன்னா HC divided by 4.965 Kelvin அப்படின்னு சொல்லிட்டு வரும். HC divided by 4.965 Kelvin தான் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா மேக்ஸிமம் டீயோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் கான்ஸ்டன்ட் HC எல்லாத்தையும் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா, கான்ஸ்டன்ட்டாக வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் வரும். இதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் கெல்வின்னா 0.289 சென்டிமீட்டர் கெல்வின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. இல்லை u வந்து நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா. இல்லை u ஈக்குவல் டு AT பவர் 4. இது வந்து பர்ஃபெக்ட் பிளாக் பாடியோட ஈக்குவேஷன். ஸோ நான் பர்ஃபெக்ட் பிளாக் பாடி அப்படின்னா R வந்து ஈக்குவல் டு E சிக்மா T பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சிக்மான்றது கான்ஸ்டன்ட் 5.670 into 10 to the power of minus 8 watt meter power minus 2 Kelvin power minus 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிட்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர் ஆஃப் த ரேடியேட்டிங் சர்ஃபேஸ். இல்லை சிக்மான்றது ஈக்குவல் டு AC by 4. A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 pi by 15 K பவர் 4 pi பவர் 4 டிவைடட் பை C cube H cube. ஸோ இதெல்லாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிக்மா வந்து 2 by 15 pi பவர் 5 K பவர் 4 C squared H cube அப்படின்னு சொல்லிட்டு வரும் சிக்மான்றது. ஸோ when apply to radiations அப்படின்னா ராலே பிளாங்க்ஸ்லாம் ஒவ்வொன்றும் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, ராலேயில் எப்படி சேஞ்சஸ் ஆகுது, அதோட ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். பிளாங்க்ஸ்லாம் வந்து ராலே ஜீன்ஸ் லாவாக இப்போ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, வேவ் லென்த் வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ ஒயின்ஸ் லாவாக இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது, வேவ் லென்த் வந்து குறையுது. அதுவே வந்து ஸ்டீஃபன்ஸ் லாவாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் எல்லாமே எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். when apply to all radiation பிளாங்க்ஸ்லாம் ராலேவாக இருந்தால் இது இருக்கணும், பிளாங்க்ஸ்லாம் வந்து ஒயின்ஸ்லாம் மாறுதுன்னா இது இருக்கணும், பிளாங்க்ஸ்லாலேருந்து ஸ்டீஃபன்ஸ்லாம் மாறுதுன்னா இந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிஸ் ஆஃப் கிளாசிக்கல் தியரிஸை வச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது வந்து ஐன்ஸ்டீன் வந்து எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1907 இயரில் பேசிஸ் குவாண்டம் தியரியை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டைமண்ட், அலுமினியம், சில்வர் இதெல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இதில் ஐன்ஸ்டீன் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு குவாண்டா ஃபோட்டான்றது டிஸ்கிரைட் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த டிஸ்கிரைட் பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு H nu அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சாலிட்னு பார்க்கும்போது கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம் வந்து பார்க்கும்போது ரெஸ்ட்டில் இருக்கும் 0 கெல்வினில். அதோடைய தெர்மல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ இது வந்து ஐசோலேட்டட் ஆசிலேட்டருக்கு நம்ம சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. அடுத்தது சாலிடை நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னேன், ஆட்டம்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், மீன் ஈக்குலிபிரியம் பொசிஷன் வச்சு வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி சேம் ஃப்ரீக்வன்சியில் வந்து வைப்ரேட் ஆகும். ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் 3 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ மீன் எனர்ஜி பர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், H nu டிவைடட் பை E பவர் H nu by KT -1. இதுவே 3 degrees ஆஃப் ஃப்ரீடமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் அந்த ஈக்குவேஷனை, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம V வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா U is equal to 3n H nu divided by E power H nu by KT -1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். CVன்றது பார்த்தீங்கன்னா du by dt, அதாவது அது கான்ஸ்டன்ட் வால்யூமில். இப்போ நான் டெம்பரேச்சர் பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா ஃபைனலாக 3r theta by t the whole squared E power theta by t E power theta by t -1 the whole squared வரும். இதில் nk வந்து நான் ஆறுன்னு எடுத்துக்கிறேன், H nu by k வந்து நான் என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0வா எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் இதை மாதிரி நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் வருது. இதில் வந்து மெரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t வந்து டென்ஸ் டு 0வா இருக்குது, CVயும் டென்ஸ் டு 0. இதில் வந்து 2 இது இருக்குது, டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் குறையுதுன்னா சிவியும் குறையுது, டெம்பரேச்சர் அதிகமானால் சிவி என்னவாக இருக்கும் அப்படின்னா 3r இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும். டிமெரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டலும் தியரிட்டிகளுக்கும் பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா அதில் வந்து சேம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க ஐசோலேட்டர் ஆசிலேட்டர் ஐன்ஸ்டீனில். இதுவே டெப்பேஸில் பார்த்தீங்கன்னா கப்பல் டாட் ஆசிலேட்டர்னு சொல்கிறாங்க, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ வந்து தியரிட்டிக்கலுக்கும் எக்ஸ்பெரிமெண்டலுக்கும் இங்கே வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து இது டிமெரிட். இப்போ டெப்பேஸ் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதாவது எந்த சாலிட் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து எலாஸ்டிக்கலி வைப்ரேட் ஆகும், டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வைப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சேம் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம், இங்கே டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வந்து வைப்ரேட் ஆகும், எலாஸ்டிக்கலி வைப்ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த டிஃப்ரெண்ட் மோடு வந்து எப்படி இருக்குன்னா 0 to மியூ ஃப்ரீக்வன்சி μm அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க மோடுக்காக. நம்பர் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லாங்கிடியூட்னல் ட்ரான்ஸ்வர்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கும். அதில் வந்து நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க, வால்யூம் வந்து ஈக்குவல் டு 4π1/CL³ + 2/CT³ மியூ ஸ்கொயர்டு டிவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸை நம்ம இன்டெக்ரல் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 9n/μm³ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்படி வருது. ஸோ எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πv 1/CT³ ப்ளஸ் அதாவது CL³ ப்ளஸ் 2/CT³ மியூ ஸ்கொயர் dμ இன்ட்டு hν/e⁻hν/kT -1. அதாவது எனர்ஜி அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த பிளாங்க் ஆசிலேட்டரோட ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம் அந்த ஈக்குவேஷனுடைய 9n/μm³ hν³ ஸோ எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πv 1/CL³ ப்ளஸ் 2/CT³ மியூ ஸ்கொயர் dv இன்ட்டு hν/e⁻hν/kT -1. ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 9n/μm³ hν³ dν e⁻hν/kT -1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த ஈக்குவேஷன்ஸ் வருது. அடுத்தது டோட்டல் எனர்ஜி நம்மளுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா U is equal to இன்டகிரேஷன் ஆஃப் 0 to μm 9n/μm³ hν³ dμ e⁻hν/kT -1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் தீட்டாவை இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன், எக்ஸ் dμ இதெல்லாமே நான் இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணிவிட்டு நான் U என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணால் எனக்கு 9nk T⁴/θ³ வரும். ஸோ 0 to θ/t அதாவது x³ (e⁻x−1) dx அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ CV அப்படின்னு பார்த்தீங்கன்னா du/dt தான் CV ஸ்பெசிஃபிக். ஸோ நான் அதை கால்குலேட் பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வருது. 9r4T/θ³ இன்டகிரேஷன் 0 to θ/t x³ dx/e⁻x−1 minus θ/t 1/e⁻θt -1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. இப்போ இதை வந்து நான் ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர்னு ரெண்டாக பிரிக்கிறேன். ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து hν/kT இருக்கும், அதாவது θ/t வந்து ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா θ/t 1/e⁻θt -1 வந்து ஈக்குவல் டு 1. ஸோ யூன்றது 3nkBT அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ சிவின்றது இந்த ஈக்குவேஷன்ஸ் 9r4T/θ³ integration 0 to θ/t x³ dx/e⁻x−1 -1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 3rன்னு வருது. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இந்த 3r மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹை டெம்பரேச்சரில் நம்மளுக்கு 3r வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அக்ரிமெண்ட் வித் டியூலாங்-பெட்டிட்ஸ் லா. இது வந்து டியூலாங்-பெட்டிட்ஸ் லாவோட ஈக்குவேஷன்ஸ் மாதிரியே இருக்குது. CV ப்ரொபோர்ஷனல் 3r. ஸோ இது வந்து ஹை டெம்பரேச்சரில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா θ/t வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும், அதாவது U ப்ரொபோர்ஷனல் T⁴ இருக்கும். இதில் CVன்னு வந்து பார்த்தீங்கன்னா 9r4T/θ³ இன்ட்டு π/4/15 வரும். ஸோ இதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு CVன்றது 12π/4/5 or T/θ³ வரும். அதாவது இதில் CV ப்ரொபோர்ஷனல் T³ வரும். இது வந்து டெபியஸ் லா, டியூலாங்-பெட்டிட்ஸ் லா வந்து 3rக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இதில் வந்து ப்ரொபோர்ஷனல் T³ சொல்கிறாங்க. ஸோ இப்படி வருது. ஸோ இதில் வந்து ஃபோனான் வந்து பார்த்தீங்கன்னா T⁴ இன் லோ டெம்பரேச்சரில் இருக்கும். இதுவே ஃபோட்டானாக இருந்தால் T⁴ இருக்கும், அட் ஆல் டெம்பரேச்சர் இருக்கும். சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அப்ளிகேஷன் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து நிறைய லாஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் வந்து தியரி வந்து ஐன்ஸ்டீனுக்கும் டெபியஸ் தியரியும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.